இந்த 4 ஜீவன்களும் அந்த தேவபுத்திரர்களும் ஒன்றுதானா? இதிலும் வேதத்திலே விளக்கம் இல்லை. இது ரெண்டும் ஒன்றுதானா என்பதை பற்றி வேதத்திலே விளக்கம் இல்லை. யோபு 38 அதிகாரத்திலே 7 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கிறேன். யோபு 38:7. அப்பொழுது என்றால் உலகத்தை உண்டாக்கும் பொழுது, அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே. அங்கே தேவபுத்திரர்கள் வந்திருக்கிறார்கள். உலகத்தை உண்டாக்கும் பொழுதே அங்கே தேவபுத்திரர்கள் இருக்கிறார்கள். அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே. இது யாரு? இந்த தேவபுத்திரர்கள். இந்த தேவபுத்திரர்கள் தேவ தூதர்கள் என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் இதிலே விடியற் காலத்து நட்சத்திரங்கள் என்ற ஒன்றையும் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவபுத்திரர்கள் என்று ஒன்றையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் விடியற் காலத்து நட்சத்திரங்கள் யார்? தேவபுத்திரர்கள் என்பது தேவதூதர்கள் என்று ஒரு சில வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அப்படியானால் விடியற் காலத்து நட்சத்திரங்கள் யார்? அவர்கள் சொல்லுகிற கருத்து, விடியற் காலத்து நட்சத்திரங்கள் என்பது விண்மீன்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் விண்மீன்கள் பாடுமா? விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி என்று எழுதப்பட்டிருக்கிறது, யோபு 38:7 இருக்கிறதே. அப்படி என்றால் விண்மீன்கள் பாடுமா? இதை கேட்டால் அவர்களுடைய கருத்து என்ன தெரியுமா? யோபுடைய புஸ்தகமே கவிதை நடைதானே, ஒரு கவிஞன் தானே எழுதியிருக்கிறான். சங்கீதம் 148 கவிஞன் சங்கீதக்காரன் எழுதுகிறானே, இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் 148 துதிக்கவில்லையா? இப்படியெல்லாம் அவர்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் சொல்லுகிற பதில்கள், நாம் கேட்கிற கேள்விகள் சொல்லுகிறேன், கேளுங்கள். வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் 28 வசனம், வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் 16 வசனம். இந்த வசனங்களிலே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 2:28 வாசிக்கிறேன், கேளுங்கள். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். விடிவெள்ளி நட்சத்திரம் என்றால் என்ன? மார்னிங் ஸ்டார். இது என்ன? நம்ம வானத்துல பார்க்கிற நட்சத்திரத்தையா தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார்? இது வார்த்தையாகிய தேவகுமாரன். இது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஏசாயா 14 அதிகாரத்திலே 12 வசனத்திலே ஆங்கிலத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 14 அதிகாரம் 12 வசனம் வாசிக்கிறேன். How art thou fallen from heaven, O Lucifer, son of the morning. O Lucifer, son of the morning. விடியற்காலையின் மகனே, அதிகாலையின் மகனே. ஆக மார்னிங் ஸ்டார் என்பது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. லூசிபரை இயேசு கிறிஸ்துடைய வல்லமை அதிகாரம் எல்லாம் உள்ள இயேசு கிறிஸ்துவ மகன் என்று, இயேசு கிறிஸ்துவ பிள்ளை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரைட். ஆக விடியற்காலத்து நட்சத்திரங்கள் என்பது லூசிபர் போன்ற தேவ தூதர்களை குறிக்கிறது என்று நாம் அறியலாம். யோபு 38:7 உள்ள தேவ தூதர்கள் வேறே, தேவ புத்திரர்கள் வேறே. ஒரு செய்தி கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் எலிமெண்டரி ஸ்கூல்ல நான் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது பறக்கும் தட்டு ஒன்று பறந்து வந்ததாம். பறக்கும் தட்டு ஒன்று பறந்து வந்ததாம். அதிலே மனிதர்களை போன்றவர்கள் எல்லாரும் இருந்ததாகவும், அந்த மனிதர்கள் யார் என்று அறிந்து கொள்வதற்காக அந்த பறக்கும் தட்டை பின்தொடர்ந்து நம்முடைய விஞ்ஞானிகள் போனதாகவும், ஆனாலும் விஞ்ஞானிகளால் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் பத்திரிகைகளிலே செய்தி வந்தது. இதனாலேயே நான் அந்த பள்ளியிலே படித்தேனே, அந்த பள்ளிக்கூடத்தில் லீவ் விட்டாங்க அன்னைக்கு. இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்குதுன்னு சொல்லி. இப்படி காரியங்கள், இந்த பறக்கும் தட்டு காரியங்கள் அன்றைக்கு நான் சிறுவனாய் இருந்த போது வந்தது மாத்திரமல்ல, அதற்கு பிறகும் 2-3 முறைகள் பேப்பர்ல, நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கிறது. நமது உலகம் போல பல உலகங்கள் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே ஜீவராசிகள் இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள்தான் இவர்களாய் இருக்கலாமா, அவர்கள்தான் இந்த தேவபுத்திரர்களாய் இருக்கலாமா என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள்.
அந்த கருத்தும் ஒத்து போகிறபடியாய்த்தான் தோன்றுகிறது. ஆக அந்த தேவ புத்திரர்கள் நம் உலகம் போன்ற அடுத்த உலகத்தாராய் இருக்கலாம் என்று கணிக்கலாம். அவருடைய உடல் கூறு இருக்கிறதே, உடல் கூறு மனுஷ கூறா அல்லது ஆவியா அல்லது மிருக ஜீவராசியா அல்லது நாம் காணாத உருவமா, இதை பற்றியெல்லாம் வேதத்திலே வெளிப்பாடு இல்லை. எப்போது இவர்கள் பரலோகம் வந்தார்கள், இதை பற்றியும் ஒன்னும் வேதத்திலே விளக்கம் இல்லை. யூகமாய் நாம் சில காரியங்களை சொல்லலாம். இவர்கள் மற்ற உலகத்தை சார்ந்த தேவ பிள்ளைகளாய் இருக்கலாம் என்று யூகமாய் நாம் சொல்லலாம். இதிலே ஒரு தகவல் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்கள், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், எபிரேயர் 1:2, இப்படி பல காரியங்களை படிக்கும் பொழுது ஒன்றை மாத்திரம் படிக்கிறேன். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்கள். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவருக்குள் என்றால் தேவகுமாரனுக்குள், தேவகுமாரனுக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்திலே உள்ளவைகளும் பூலோகத்திலே உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. இப்படி வசனங்கள் சொல்லுகிறது. எபிரேயர் 1:2 ஏற்கனவே படித்திருக்கிறேன், நான் வாசித்திருக்கிறேன். உலகங்களையும் அவர் படைத்தார் சொல்லி. ஆக தேவன் படைத்த பல உலகங்களிலே அங்கங்கே அங்கங்கே, இப்ப நம்முடைய பூமியிலே லூசிபர் இருந்தது போல அங்கங்கே அங்கங்கே ஒவ்வொரு உலகங்களிலும் ராஜாக்கள் இருந்திருக்க வேண்டும். அந்த ராஜாக்களுக்கெல்லாம் பெரிய ராஜாவாய் சக்கரவர்த்தியாய் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்திருக்க வேண்டும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்களை மறுபடியும் தியானித்தீர்கள் என்றால் இது உண்மை என்று புரிந்துவிடும். நம்முடைய பூமிக்கு 3 காலங்கள் உண்டு, நாம் அறிவோம். நாம் இருக்கும் இந்த காலம் இந்த பூமிக்கு 2வது காலம். இந்த 2வது காலம் இந்த பூமியானது 1ஆம் காலத்தில் இருந்த பொழுது, அதாவது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்குள்ளே உட்பட்ட காலம் 1வது காலம். அந்த 1வது அந்த இடைப்பட்ட காலத்திலே 1வது காலத்திலே இந்த பூமியை லூசிபர் ஏதேனை தலைநகராய் கொண்டு இந்த பூமியை அவன் ஆண்டான் என்று அறிகிறோம். அவன் இந்த பூமியிலே ஆளும் பொழுது எங்கே அவன் ஹெட் குவார்டர் வச்சிருந்தானோ அந்த இடத்திற்கும் அவன் ஏதேன் என்றுதான் பெயரிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அதே பெயரைத்தான் ஆதாமுக்கு ஆளுகை தேவன் கொடுக்கும் பொழுது அந்த பூமியையும் ஏதேன் என்றே தேவன் பெயரிட்டிருக்கிறார். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். ஆக இவன் 1வது கால பூமியிலே ஏதேன் தோட்டத்தை தலைநகராய், ஏதேனிலே தலைநகராய் அதை தலைநகராய் கொண்டு இந்த பூமியை 1வது கால பூமியை அவன் ஆண்டிருக்கிறான். அந்த பூமி அதற்கு பிறகு ஒழுங்கின்மை வெறுமையாய் போயிற்று. அதற்கு பிறகு ஆண்டவர் செப்பனிட்டார். அதற்கு பிறகு இந்த ஆதாம் ஏவாளை உருவாக்கினார். நாம் இந்த 2வது கால பூமிக்குள்ளே வந்திருக்கிறோம் என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த 1ஆம் கால பூமியை பிசாசால் ஒழுங்கின்மையாயும் தேவனால் வெறுமையாயும் ஆக்கப்பட்ட பிற்பாடு 2ஆம் கால பூமி வந்திருக்கிறது. அந்த 1ஆம் கால பூமியிலே ஜீவராசிகள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா? அந்த ஜீவராசிகள், அதிலே நல்ல ஜீவராசிகள், அதிலே நீதிமான்களாய் இருந்த ஜீவராசிகள், அது ஒருவேளை பரலோகத்துக்கு போயிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அது ஒருவேளை பரலோகத்துக்கு போயிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அவர்கள்தான் தேவபுத்தர்கள் என்றும் அறிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இது அனுமானம்தான், வேதத்தின்படியாய் நிச்சயமாய் சொல்ல முடியாது. அது மட்டுமல்ல, இன்னொரு ஆதாரமும் நமக்கு இருக்கிறது. வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரத்தை வாசித்தோம் என்றால் முதலாம் ஆபத்து அங்கேதான் ஆரம்பிக்கிறது. மொத்தம் 3 ஆபத்துகள் இருக்கிறது.
அந்த கிறிஸ்துவனுடைய நாட்களிலே 3 ஆபத்துகள் இருக்கிறது 7 ஆண்டுகளிலே. முதலாம் ஆபத்து வெளிப்படுத்தல் 9 ஆரம்பிக்கிறது. அந்த முதலாம் ஆபத்து அதிலே பாதாள குழியை காட்டுகிறார் யோவான். அந்த பாதாள குழியிலே அந்த குழி திறக்கப்படுகிறது. அந்த குழி திறக்கப்பட்ட உடனே அதிலிருந்து வெளிவரக்கூடிய வித்தியாசமான உருவமுள்ள வெட்டுக்கிளிகள் வெளியே வருகின்றன. வித்தியாசமான உருவமுள்ள வெட்டுக்கிளிகள். இப்போ இந்த காலத்துல பஞ்சாப்ல வெட்டுக்கிளி வந்துச்சு, கேரளாவில் வெட்டுக்கிளி வந்துச்சு, உலகத்தோடு அழிய போகுது என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்களே. இந்த வெட்டுக்கிளி எல்லாம் வெஜிடேரியனை சாப்பிடக்கூடிய வெட்டுக்கிளிகள், சைவ வெட்டுக்கிளிகள். ஆனால் வெளிப்படுத்தல் 9 சொல்லப்பட்ட வெட்டுக்கிளிகளை பற்றி நீங்கள் படித்து பாருங்கள். அது வித்தியாசமான வெட்டுக்கிளிகள். அது மனிதரை போல இருக்குமா தெரியவில்லை, குதிரையை போல இருக்குமா தெரியவில்லை. அதை பற்றிய காரியங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வெட்டுக்கிளிகள் அசைவத்தை சாப்பிடுகிற வெட்டுக்கிளிகள், மனிதனை கடித்து சாப்பிடுகிற வெட்டுக்கிளிகள். அது அந்த வெட்டுக்கிளிகளுக்கு ஒரு ராஜாவும் இருக்கிறதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ராஜாவும் அந்த பாதாள குழிக்குள்ளே இருக்கிறானாம். அதான் அது ஒரு ராஜா அபத்தோன் என்று எபிரேய பாஷையிலையும் அப்பொல்லியான் என்று கிரேக்க பாஷையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. லூசிபரை போல அவன் ஒருத்தன் அங்கே இருக்கிறான். இவர்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் உள்ள முதலாம் கால அந்த பூமியிலே வாழ்ந்த பொல்லாத ஜீவராசிகள் என்று வேத வல்லுனர்கள் கணிக்கிறார்கள். இவர்கள் பொல்லாத ஜீவராசிகள் என்று வேத வல்லுனர்கள் கணிக்கிறார்கள். இந்த கணிப்பு சரியானால் அந்த முதலாம் கால பூமியினுடைய நல்ல ஜீவராசிகள் தான் இந்த யோபு காலத்திலே அங்கே தேவனுடைய சன்னிதானத்திலே சாத்தானுக்கு பக்கத்தில் நின்ற தேவபுத்தர்கள் என்று நாம் நிச்சயமாய் தீர்மானிக்கலாம். எப்படியோ இந்த தேவபுத்திரர் தேவதூதர் அல்ல என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறோம். அவர்கள் தேவதூதர்கள் எல்லாம் வேலைக்காரர்கள், பாதுகாவலர்கள், மெசஞ்சர்ஸ். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், சங்கீதம் 91:11, மத்தேயு 18:10 இப்படி பல வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவபுத்தர்கள் அங்கே நிற்கிறார்களே சன்னிதானத்திலே, இவர்கள் பார்வையாளர்கள் போல நிற்கிறார்கள். இவர்கள் தேவதூதர்கள் அல்லவே அல்ல. இவர்கள் நம்முடைய பூமியை சார்ந்தவர்கள் அல்ல என்றும் பல காரியங்களை நான் முன்னாலேயே உங்களுக்கு விளக்கி சொல்லி இருக்கிறேன். மற்றபடி நாம் ரகசிய வருகையிலே பரலோகத்துக்கு போக போகிறோம். அப்படி பரலோகத்துக்கு போய் இந்த தேவபுத்திரரை பற்றியும் 4 ஜீவன்களை பற்றியும் முழுமையாய் அறிந்து கொள்ள போகிறோம். முழுமையாய் அறிந்து கொள்ள போகிறோம். நாமே இன்னும் பரலோகத்துக்கு போகல. இந்த பூமியை சார்ந்தவர்கள் அல்ல அவர்கள். ரைட். ரட்சிப்பின் சுவிசேஷத்திற்கும் மகிமையின் சுவிசேஷத்திற்கும் இந்த தேவதூதர்கள் யார்? இப்படிப்பட்ட விவரங்கள் நமக்கு தேவையில்லாத ஒன்று. ஆனாலும் வேதத்திலே சொல்லப்பட்ட காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அந்த வாஞ்சையில தான் இவ்வளவு ஆராய்ச்சியை நாம் பண்ணி கொண்டிருக்கிறோம். எப்படியோ இவர்கள் தேவதூதர்கள் அல்ல என்று புரிந்து விட்டாலே போதும், இந்த செய்தி முழுமை பெறுகிறது என்று அர்த்தம். ஏனென்றால் இந்த தேவ புத்திரர்கள் என்று ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இந்த தேவ புத்திரர்கள் தான் தேவ தூதர்கள் என்று சொல்லிக்கொண்டு ஒன்லி ஜீசஸ், இயேசு நாமக்கார சபையார், பிரன்ஹாம் கூட்டத்தார், யெகோவா விட்னஸ்காரர்கள், இப்படிப்பட்டவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அந்த காரியம் உடைகிறது இந்த தேவபுத்திரர்கள் தேவதூதர்கள் அல்ல என்ற அடிப்படை புரிந்ததினாலே. அதற்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆக இப்படிப்பட்ட கள்ள உபதேசங்கள் எல்லாம் உடைந்து போறதுக்காய் ஸ்தோத்திரம். அதற்காய் இப்படிப்பட்ட செய்தியை நம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரோடு இணைந்து கொள்வோம், ஆயத்தமாவோம், மற்றவர்களையும் ஆயத்தமாக